வணக்கம் இடம்பலம் நேயர்களே. ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா, சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆல் ஓவர் இந்தியால இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாத்துலயுமே யார் அதிகமான அசெட்ஸ், யார் அதிகமான சொத்து மதிப்புடையவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் வெளியிட்டே இருப்பாங்க. இந்த வருஷம் 2025க்கான லிஸ்ட்டும் வெளியே வந்திருக்கு. அதுல ரொம்ப ருசிகரமான, நம்பவே முடியாத, நம்ம எல்லாரையுமே மனதை நெகிழ்ச்சி அடைய வைக்கக்கூடிய சில செய்திகள் நம்மள சேர்ந்திருக்கு. அதை குறித்து தான் கிஷோர் கே சாமியல் சில கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம். வணக்கம். யாரு ரிச்சஸ்ட் அப்படின்னு இருப்பான்னு பார்த்தா எல்லாருக்கும் போன வருஷமே அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருந்த அவர் பார்த்தீங்கன்னா இந்த வருஷமும் தொடர்றாரு. 931 crores கிட்ட இல்ல இந்த வருஷம் அதோட வேலையே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சந்திரபாபு நாயுடு நம்பர் 1 இருக்காரு. ஆமா, இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்டே போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல தான் பார்த்தீங்கன்னா கல் நெஞ்சும் கரைகிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. அது 14வது இடத்துல. டிஷ்யூ வேணா எடுத்துக்கோங்க. எனக்கு வேணாம், நீங்க தொடச்சிக்கோங்க. நீங்க தானே கல் நெஞ்சும் உருவம்னு சொல்றீங்க. கஷ்டமாயிருச்சுங்க. இல்லைங்க, நீங்க தான் ஏன்னா நிகழ்ச்சின்னு சொல்றீங்க. இதை பார்த்தா வஞ்ச புகழ்ச்சி மாதிரி தெரியுது. என்னன்னு பரவாயில்ல, நீங்க தான் யூஸ் பண்ணி. இல்ல எனக்கு அவர் ஒரு 14வது இடத்துல இருக்கிறது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா உங்களை மாதிரி ஆட்கள்லாம் ஆசியாவிலேயே பெரிய பணக்காரங்க ஊரை கொள்ளடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா சந்திரபாபு நாயுடு அதிகாரப்பூர்வமாக சம்பாதிக்கிறார் என்பதனை வெளிப்படுத்துகிறார். இவனுங்க திருடிருக்கானுங்க, அதனால இவனுங்க வெளிப்படுத்த மாட்டானுங்க. திருடன் எப்பவுமே ஒழிச்சு தானே வைப்பான். திருடனுக்கு இருட்டுல தானே வேலை. அப்போ என்ன வேலை? ஸ்டாலின் ஒரு திருடன், திருடனுக்கு வெளிச்சத்துல என்ன வேலை? ஒழிச்சுதான் வைப்பாப்புல. என்னிடம் கார் கூட கிடையாது, என்னிடம் எதுவுமே கிடையாது அப்படின்னு. இப்போ 2.5 கோடி ரூபாய் கார் யாரோட காருன்னு கேட்டா என்னுடைய பேரனுடைய கார். அது யார் அந்த பேரன்னா? இன்பநிதி. இன்பநிதிக்கு எங்கேருந்து பணம் வந்துச்சுன்னா அவன் ஃபுட்பால் ஆடியே வாங்கிட்டானா, சம்பாதிச்சிட்டானா? இன்பநிதி என்ன பண்ணான், என்ன வேலை பண்ணான், யாராவது கேட்டிருக்கோமா? சரி, அதை விடுங்க. ஸ்டாலினுக்கு சம்பாத்தியமே இல்லை. ஸ்டாலினுக்கு இருந்த சம்பாத்தியம் எல்லாம் எம்எல்ஏ. அவர் எப்போ 1989 முதல் முறை எம்எல்ஏ ஆனார். அவர் எம்எல்ஏ ஆன காலத்துலேருந்து அவருக்கு எம்எல்ஏ சம்பளம் வரும். அது எவ்வளோ வரும்? மிஞ்சி போனா ரொம்ப கம்மி தான். துர்காவுடைய கோவில் செலவுகளுக்கே அது பத்தாது. சரியா? அந்த அந்த பணத்தை வச்சு சித்தரஞ்சன் சாலையில் நீ எப்படி வாங்கின? வேளச்சேரியில் ஒரு வீடு வாங்கின. சரியா? அது தவிர்த்து சித்தரஞ்சன் சாலையில் செனட் ஆஃப் ரோடுன்னு அழைக்கப்படுகின்ற அந்த சித்தரஞ்சன் சாலையில் நீ வீடு வாங்குற. அதுவும் என்ன, அது ஒரு ஐயர் குடும்பத்தை அடிச்சு பிடுங்கி நீ வாங்குற. அது வாங்கினது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்ட் பேரில் வாங்கி, அந்த ட்ரஸ்ட் பேர்ல இருந்து உதவாநிதி பேருக்கு அது மாற்றப்படுகிறது. இந்த உதவாநிதி என்ன சம்பாதிச்சான், எங்கே உழைச்சான், அவனுடைய பின்னணி என்ன? அவன் லயோலா காலேஜில் படித்தான். ஸ்டாலின் பச்சைப்பா காலேஜ், இந்த உதவாநிதி லயோலா காலேஜ். 2 பேரும் டிகிரி வாங்கினானுங்களான்னு தெரியாது. டிகிரி சர்டிஃபிகேட் எவனும் பார்த்தது கிடையாது. மோடி கேட்குறானுங்களே, நான் கேட்குறேன், இனி மேலே 1 டிகிரி சர்டிஃபிகேட் காமி. எனக்கு தெரிந்து ஸ்டாலின் உருப்படியாக தினமும் காலையும் மாலையும் சென்ற 2 கல்லூரிகள் என்றால் ஒன்று குயின் மேரிஸ் காலேஜ், இன்னொன்று ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ். லேடிஸ் காலேஜுங்க. ஆமாங்க, பொறுக்கிறதுக்கு தான் போய்ப்பாரு. நான் சொல்கிறேங்க. என்ன இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தவங்களை போய் கேட்டு பாருங்க. 1970களையும் 80களையும் இருந்தவங்களை போய் கேட்டு பாருங்க. இதெல்லாம் இல்லைன்னு சொல்லுங்க. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த காலத்து ரோமியோ மாதிரி நீ இருந்திருக்கலாம், அது வேற விஷயம். பார்க்கறதுக்கு ஒரு ஹீரோ மாதிரி தான் இருப்பாரு. ஆமாம், அழகா நம்ம பார்த்தோமே அந்த ஹீரோவுடைய அந்த அழகு, எவ்வளோ ஒரு பேரழகு. அந்த ஒரே ரத்தம்ன்ற படத்தில் அவரும் அவர் நடிப்பும், இந்த நடிப்பைக்கெல்லாம் முன்னாடி சிவாஜி கணேசன்லாம் நிற்க முடியுமா? சரியா? இவ்வளவுதான். சரியா? நீ என்ன படிச்சிருப்ப? உனக்கு 4 வார்த்தை சேர்ந்தாப்புல எழுத தெரியுமா? நான் சொல்லலை, வைகோ சொல்கிறார். சிலோன் என்ன இலங்கை பிரச்சனை, ஈழ பிரச்சனையை பற்றி கேட்டால் சிலோன் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்பாப்புல அப்படின்ட்டு. முதல்ல சிலோன்னு எழுத முடியுமானா SILON எழுதுவாப்புல ஸ்டாலின். இவ்வளவுதாங்க ஸ்டாலின். ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய ஒரே அறிவு என்னன்னா, 50 ஆண்டு காலம் தன்னுடைய தந்தையுடன் பயணித்திருக்கிறார். அதாவது தந்தையுடன் பயணித்திருக்கிறார்னா தந்தையுடைய கட்சியில பயணித்திருக்கிறார், அவ்வளவுதான். சரியா? அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அறிவாலயத்தில் வாட்ச்மேனா ஒருத்தன் இருந்திருப்பான். 18 வயசுல வந்திருப்பான் வாட்ச்மேனா. அவன் 50 வயசு வரைக்கும் இருந்திருப்பான் வாட்ச்மேனா, இன்னும் இருந்துட்டு இருப்பான். அவனும் 50 ஆண்டு காலம் பயணித்திருக்கிறான். சரியா? அவனுக்கு தெரியும் கருணாநிதி எப்போ வருவார், கருணாநிதி எப்போ போவார், இதெல்லாம் தெரியும். சரியா? இவ்வளவுதாங்க. இதில் நினைவு சுழிவுகள் தெரியும். என்னென்னா, ஒவ்வொரு திமுகவை பொறுத்த வரைக்கும் கட்டமைப்பு, அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு பேட்டை ரவுடி மாதிரி. இப்போ பேட்டை ரவுடி சேகர்பாபு, நம்மளுடைய அண்ணா பல்கலைக்கழக புகழ் மாசு சார், இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒரு குறுநில மன்னர். இந்த குறுநில மன்னர்களெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாப்புல. நீங்கள் சொல்லுங்கள், துரைமுருகனுடைய ப்ரைம் டைமில், இப்போ துரைமுருகன் வயசாகிடுச்சு,
துரைமுருகனுடைய வீக்னஸ் எப்படி ஸ்டாலினுக்கு வீக்னஸ் இருக்கோ துரைமுருகனுக்கும் வீக்னஸ் இருக்கு. கதிரானந்த்னு ஒரு டுபாகூர், அவங்க மகன். ஆமா, அது ஒரு புலிமுட்டை. அந்த புலிமுட்டை அவருடைய வீக்னஸ். சரியா, எதுவுமே தெரியலனாலும் அந்த புலிமுட்டையை முன்னாடி நிறுத்தி ஆகணும். துரைமுருகனுடைய திறமையில, துரைமுருகனுடைய திறமை என்ன பெரிய திறமை, புடவையை பிடிச்சி எடுக்கிறதுன திறமை, நம்ம பார்த்த திறமை. சரியா, ஆனா துரைமுருகனுடைய திறமையில 10% கூட கிடையாது இந்த கதிரானந்த். ஆனாலும் அதை வந்து முன்னிலைப்படுத்தணும். அதுக்கு அவர் என்ன சொல்வார்னா, நீ ஏன் உலகமாக தட்டி, உன்னையெல்லாம் முன்னெடுத்தும் போது என் பையனை முன்னெடுத்தக்கூடாதா, ஓ அளவுக்குலாம் என் பையன் தத்தி கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு வந்துட்டாரு. அதனால அவர் தளர்ந்து போயிட்டாரு. மற்றபடி பீக்கில் இருந்த சமயத்துல துரைமுருகன் என்ன இவர் இந்த ஆறுமுகம், வீரபாண்டிய ஆறுமுகம், இவங்கெல்லாம் பீக்கில் இருந்த பொழுது, நம்ம கே நேரு அண்ணன் இவங்கெல்லாம் பீக்கில் இருந்த பொழுது, கே நேருவுக்கு அவருடைய வீக்னஸ், அருண் நேரு அவருடைய மகன். சரியா, இவங்க ஐ பெரியசாமி அவருடைய மகன், அவருடைய வீக்னஸ். இவங்க எல்லாரும் பீக்கில் இருந்த பொழுது மோதி இருக்க முடியுமா ஸ்டாலினால? சமாளிச்சிருக்க முடியுமா ஸ்டாலினால? முடியாது. அதையெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறார். இப்ப இவங்க எல்லாரும் என்ன முடிவு பண்றாங்க, நாம எல்லாம் குறுநில மன்னர்களா இருப்போம், நாம எல்லாம் இந்த கட்சியை கட்டுக்கோப்பா வச்சிருந்தாதான் நாம பிழைக்க முடியும், நாம சம்பாதிக்க முடியும். ஏன்னா நாம சம்பாதிக்க முடியாது. ஆப்வியஸ், ப்ராக்டிக்கலா பேசுவோம். சரியா, இந்த கட்சி நாளா போச்சுன்னாக்கா இவன் சம்பாதிக்க முடியுமா? முடியாது. அப்ப நாம கட்டுக்கோப்பா இருக்கணும்னா என்ன பண்ணணும், இவன் கடந்து எடுத்த தத்தியா இருந்தாலும் இந்த தத்தியை நம்ம முன்னெடுத்துவோம். தத்திக்கு ஒரு மகன், அவ ஒரு உதவாக்கிற. என்ன விஜயை பார்த்து சொல்றாங்க அவர் 6 மணிக்கு மேல என்ன செய்வார்ன்றே தெரியாதுன்னு. இவன் 2 மணிக்கு முன்னாடி எழுந்துக்கவே மாட்டேங்கிறானே, இவனை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களே, இவன் மக்கள் பிரதிநிதி வேற. இவன் பொது வாழ்க்கையில ஈடுபட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்குவாங்க. என்ன பொது வாழ்க்கை? இல்லங்க, கோப்புகள்ல கையெழுத்து விட வேண்டிய யாருடைய கோப்புகள்ல? என்ன டபுள் மீனிங்ல பேச வைக்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச தமிழ்ல நான் சொல்றேன், எனக்கு டபுள் மீனிங்ல என்ன பேச வைக்காதீங்க. சரியா, நான் தான் பேச வைக்கிறேன்ல. ஆமாங்க, அதனால தயவு செஞ்சு என்ன டபுள் மீனிங்ல பேச வைக்காதீங்க. யாருடைய கோப்புகள்ல கையெழுத்திடுவார்? இப்ப நான் கருணாநிதி மாதிரி நானும் ஸ்லேடையில பேசணும். நாடாவை அவிழ்த்து பாவாடையை தூக்கிப்பார், அங்கே தெரியும் திராவிட நாடுன்னு சொன்னார் இல்லையா கருணாநிதி. அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்தார் இல்லையா. நாடா என்பது கோப்பு, கோப்பின் மீது இருக்கக்கூடிய அந்த கயிறு தான் நாடா. அதை அவிழ்த்து அந்த கோப்பின் அந்த இதை மேல் ஆடையை அப்படி தூக்கி பார்த்தால் அங்கே தெரியும் திராவிட நாடு கொடுத்த குறிப்பு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் இல்லையா. அதே மாதிரி நான் சொல்றேன், நைட்டு முழுக்க எந்த கோப்பை பார்க்கிறார்? சரி, இப்போ இந்த 14வது இடத்துல இருக்கிறது அப்படிங்கறது பார்த்தா ஒரு எளிமையான ஒரு முதல்வர் அப்படிங்கிற ஒரு பார்வை தானே வருது. அவர் ஒரு அரக்கை சட்டை, சாதாரண ஒரு பேண்ட், செருப்பு, ஒரு இயல்பான ஒரு எளிமையான முதல்வர் இருக்காரு அப்படின்னு. செருப்பு தவிர வேற என்னங்க போட முடியும் காலில்? இல்லங்க, சொல்ற ஒரு கிராண்டியர் இல்ல. சொல்லுங்க, நீங்க வேற ஏதாவது இருந்தால் நீங்க சொல்லுங்க, அதை மாட்ட சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு நான் ஹெல்மெட் மாட்ட மாட்டேன், காலில் செருப்பு தான் மாட்டுவேன். நீங்க அது ஒரு நாட்டுக்கு தன்னை வந்து அர்ப்பணிச்சுக்கிறது அப்படிங்கிறது குடும்பம் இல்ல சரிங்களா. அப்படிங்கிறப்ப வந்து மோடியை மட்டும் உடனே தூக்கி நிறுத்தி பேசணும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 14வது இடத்துல இருக்க ஸ்டாலினுக்கு ஒரு பாராட்டு கூட இல்லையா. மோடியை தூக்கி நிறுத்தி பேசவே வேண்டாம். சரியா, மோடி மீது என்ன விதமான விமர்சனங்கள் வைக்க வேண்டுமோ அந்த விமர்சனங்கள் எல்லாம் வைங்க, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் யாரும் கிடையாது. எந்த தலைவரானா இருக்கட்டும், எனக்கு பிடித்த தலைவராக கூட இருக்கட்டுமே, ஏன் புரட்சியில் ஒரு எம்ஜிஆராக இருக்கட்டும், இல்லை செல்வி ஜெயலலிதாவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் எனக்கு பிடித்த தலைவர்கள். இவங்களை பற்றி கூட விமர்சனங்களை வைங்க. கேள்வி என்னன்னா, இவர் செருப்பை மாட்டி கொண்டிருக்கிற, செருப்பு மாட்டுறது ஒரு மேட்டராங்க. முதல்ல என் வாழ்க்கையில இந்த செருப்பையாவது ஒழுங்கா, இந்த ஒரு அவாய் செப்பலை மாட்டுறாருன்னு மம்தா பானர்ஜி வெறும் அவாய் செப்பல் தான் மாட்டின்னு போகிறாங்க. சரியா, ஆனால் மம்தா பானர்ஜி அவங்க காசில் அவங்க வாங்குறாங்க. ஸ்டாலின் குடும்பத்தில் ஒரு செருப்பை ஒழுங்க, ஒரு ஜட்டி கூட இவங்களுடைய காசில் வாங்கினது கிடையாதுங்க. அதுதான் உண்மை. சரி, எனக்கு தெரியாத விஷயத்தை பற்றிலாம் நான் பேச தெரியாது இல்லை, தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஏன்னா நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன், நீங்கள் அப்படியே பெருசாலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். இதுக்கு பெரிய வருமான வரித்துறை அதிகாரி வந்து இங்கே சோதனையெல்லாம் போட வேண்டாம். சிம்பிளாக கேட்குறேன், கருணாநிதிக்கு என்ன வருமானம்? முதலமைச்சராக இருந்து வருமானம். சரியா, அப்புறம் அந்த பொன்னர் சங்கர், குழப்பு பஞ்சர், அதுக்கப்புறம் அது என்ன இளைஞன் கொலைஞன், இந்த மாதிரியான திரைப்படங்கள்லாம் அவர் வந்து முதலமைச்சராக இருக்கும் பொழுது அவருடைய முழு நேர வேலையே தான். சரி, சரியா, வீக்கெண்ட் ஆயிடுச்சுனாக்கா, அதாவது சாட்டர்டே சண்டே வந்துருச்சுனாக்கா இங்கேருந்து கிளம்பி ஜிஆர்டி அவங்களுடைய அந்த ரிசார்ட்டுக்கு போயிடுவார். அங்கே வந்து வைரமுத்து, வாலி இத்தியாதிலாம் உட்காந்து நிலைய விதிவான்கள்லாம் உட்கார வச்சுக்கிட்டு இந்த கதைகள்லாம் எழுதுறது. சரியா, இந்த மாதிரியான கதைகள், உளியின் ஓசை அப்படின்னு, நியாயமாக கிழவன் இம்சைன்னு வச்சிருக்கணும் அந்த படத்துக்கு பேர். சரியா, இந்த மாதிரியான படத்தை எல்லாம் எழுதுவது, இதற்கு கதை வசனம் எழுதுறதுக்கு லாட்ரி மார்ட்டின் மாதிரியான ஆட்கள் தயாரிப்புக்கு மாட்டுவான். நீ தயாரியா அப்படின்ட்டு. எனக்கு தெரிந்து ரெட் ஜெயிண்ட், அப்புறம் அந்த இன்னொரு Cloud9, இவங்க யாராவது கருணாநிதியின் சன் பிக்சர்ஸ், இவங்கெல்லாம் கருணாநிதியின் கைவண்ணத்தில் நீ யாராவது ஏதாவது கொண்டு வந்தாங்களா?
தயாரிச்சாங்களா? சரி, நான் இப்ப கேக்குறேன், எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. தயாரிச்சாங்களா? இல்ல ஓகே. இல்ல. ஏன்னா இது எல்லாமே எவனோ ஒருத்தன் தலையில மிளகா அரைச்சு வாங்குறது. சரியா? இப்படிதான் கருணாநிதிக்கு வருமானம் இருந்துக்கலாம். இதர வருமானம். அதாவது அவர் எம்எல்ஏவாவும், முதலமைச்சராவும் இருந்ததை தவிர்த்து அவருக்கான சரி. இதர வருமானம் இப்படி இருந்திருக்கலாம். இப்ப அவருடைய மகன் ஸ்டாலின் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார், மேயராக இருந்திருக்கிறார், அதுக்கப்புறம் வந்து அமைச்சராக இருந்திருக்கிறார், துணை முதலமைச்சராக இருந்திருக்கிறார், இப்பொழுது முதலமைச்சராக இருக்கிறார். இதுல வரக்கூடிய பணம் தான். இதுல செனட் ஆஃப் ரோட்ல 6 கோடி ரூபாய்க்கு உனக்கு எப்படி வீடு வந்துச்சு? அந்த வீடு உன் பேர்ல இல்ல. ஒரு ட்ரஸ்ட் பேர்ல வாங்கி அந்த ட்ரஸ்ட் அப்படியே யார் பேருக்கு போகுது? உதவாநிதிக்கு பேர்ல போகுது. உதவாநிதிக்கு எங்கிருந்து பணம் வந்தது தயாரிக்கிறதுக்கு? திரைப்படங்கள் தயாரிக்கிறதுக்கு உதவாநிதிக்கு எங்கிருந்து பணம் வந்தது? சரி, அப்புறம் எப்படி 14வது இடத்துல இருக்காருன்னு நான் கேக்குறேன். எனக்கு புரியுற மாதிரி எனக்கு சொல்லுங்க. தெரியலையே. மக்களுக்கும் புரியட்டும். அது மக்கள் தான் கேள்வி கேட்கணும். 2.5 கோடி ரூபாய் கார்ல போற நீ அது காரே உண்டு இல்லைன்ற. யாரோட கார்னா இன்பநிதியோட காருன்ற. இன்பநிதி யாரு? உதயநிதியோட பையன். உங்களுக்கே ஏங்க வந்து- உங்க கூட சேர்ந்து அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க எனக்கு. சரி, இன்பநிதிக்கு எப்படி வந்தது? இன்பநிதி என்ன சம்பாதிச்சான்? எங்க சம்பாதிச்சான்? அவன் ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு போனான்னு சொன்னாங்க. 2 வெள்ளைக்காரியோட ஒரு வீடியோ போட்டான். இது பார்த்தோம் நம்ம. அது அவனோட தனிப்பட்ட விஷயம். அதுக்குள்ள நான் போக விரும்பல. சரியா? வெள்ளைக்காரிக்கு அந்த அளவுக்கு பேட் டேஸ்ட் இருந்தா அது அவங்களோட பிரச்சனை. நம்ம பிரச்சனை கிடையாது. ஆனா என் கேள்வி என்னன்னா, இதை தவிர்த்து வேற என்ன பண்ணான்? அவனுக்கு எப்படி 2.5 கோடி ரூபாய் காரு? ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த ரெட் ஜெயிண்ட் மூவிஸ்ன்றது எங்கிருந்து இவ்வளவு படங்களை தயாரிக்கிறது? எங்கிருந்து இவருக்கு அவ்வளவு பணம் வருது? 2021 வரைக்கும் அவ்வளவு திரைப்படங்களை தயாரிக்கல. 2021க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 20 படங்கள் 30 படங்கள் ஒரே ஆண்டில் தயாரிக்கிறார்கள். எப்படி தயாரிக்கிறார்கள்? சரி, அப்ப நீங்க சொல்றபடி பார்த்தா ஒரு ஹானஸ்டா ஒரு லிஸ்ட் போட்டா ஸ்டாலினுடைய இடம் இந்த லிஸ்ட்ல எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. 420 ஏங்க. பழைய ஐபிசியில் 14 கிடையாது, 420 பழைய இபிகோடைய இதுபடி. இன்னைக்கு பிஎன்எஸ்ல அது மாறி இருக்கலாம் நம்பர். ஆனா பழைய ஐபிசி படி இது 420 அந்த நம்பர்லாம் இருக்கும். ஜோக்ஸ் ஏன்னா அபார்ட் டாப் 10ல எங்க வருவாருன்னு கேக்குறேன். எந்த டாப் 10ல? சொத்துக்கள் கொள்ளை கும்பல்ல டாப் 10ல வேணா வரலாம். இந்த குடும்பம் ரிச்சஸ்ட் சிஎம்ல எந்த இடத்துல கேடுகட்ட இருப்பாரு? குடும்பம். உண்மையிலேயே இவங்க சந்திரபாபு நாயுடு உண்மையான தகவலை வெளியிடுறாங்க. ஏன்னா அவருடைய மனைவி வந்து பாத்தீங்கன்னா ஹெரிடேஜ் ஃபுட்ஸ் சரி. அப்படின்ற அந்த Legal நிறுவனத்துடைய income. தலைமையில் இருக்காங்க. அவங்க அந்த ஹெரிடேஜ் ஃபுட்ஸ் பாத்தீங்கன்னாக்கா அவங்க உண்மையிலேயே அங்க அவங்க வர்த்தக ரீதியாக அவங்க முன்னிலையில் இருக்காங்க. அதனால அவங்க சொல்றாங்க. யாரு? ஜெகன்மோகனுடைய ஆட்சி இருந்த பொழுதும் அவங்களுடைய வர்த்தகம் தொடர்ந்தது. சரியா? இவங்க அப்படி கிடையாது. தயாளு அம்மாளுக்கு எங்க நீங்க கலைஞர் டிவி ஆரம்பிக்கிற அளவுக்கு பணம் வந்தது அந்த குடுகுடு பாட்டிக்கு. தயாளு அம்மாள்ன்ற குடுகுடு பாட்டி கருணாநிதிக்கு மீன் குழம்பு சமைச்சு போட்டுருந்தாங்க. மீன் குழம்பு சமைச்சு போட்டு கருணாநிதி கிட்டே இருந்து அவர் சன்மானமாக பெற்ற பணத்தில் அவங்க 370 கோடி ரூபாய் ஷாஹித் பல்வா என்கிற ஒருவனிடம் இருந்து பெற்று, ஷாஹித் பல்வாவுக்கு தயாநிதி தயாளு அம்மாள் மேல மற்றற்ற பாசம். அதனால் 300 கோடி ரூபாய்க்கு செக்கை கொண்டு வந்து கொடுத்து விட்டு சென்று விட்டான். அந்த செக்கை வச்சு கலைஞர் டிவி என்று ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. அந்த கலைஞர் டிவி மாநாட மாறுபாட என்பதனை வைத்து கலா மாஸ்டர், அப்புறம் யார்? நமிதா மேம், குஷ்பு மேம், பிரசாந்த் மேம், இவங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு நீங்க சொல்லுங்க எவ்வளோ மார்க், குஷ்பு மேம் நீங்க சொல்லுங்க எவ்வளோ மார்க் அப்படின்னு இந்த இதெல்லாம் வந்து இதை கருணாநிதி அவருடைய முதலமைச்சராக இருந்த பொழுது அவர் இதையெல்லாம் ரசித்தார். அவருடைய பொழுதுபோக்கு இதுதான். மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனையின் பொழுது எல்லா அமைச்சர்களும் கீழே அமர்ந்திருக்கிறார்கள். நான் சொல்லல, குட்டி பத்மினி சொல்றாங்க. கூட்ட அனுப்பினாரு கருணாநிதி. நான் உடனே சென்றேன். முதலமைச்சர் மேலே உட்காந்துருக்கார். நான் உடனே சொன்னேன், மேலே போனேன். கீழே போன உடனே ராஜாலாம் சொன்னார், என்ன 2014 நடந்திருக்குது. அவர் எதிர்கட்சி தலைவர், முதலமைச்சர் கிடையாது. இதே மாதிரி என்ன மேலே போனோடனே அவர் வந்து கேட்டார், ஏய் என்ன இந்த நாடகத்தில் என்ன பேர் தப்பா போட்டேன், 2 சுழி நாவை 3 சுழி நாவா போட்டேன் அப்படின்னு. அப்போ நீ போய் என்ன பண்ணா, 8ஆம் கிளாஸ் டீச்சராக இருக்கணும். நீ எப்படி வந்து முதலமைச்சரான? ஸோ இந்த லிஸ்ட்டை நீங்க ஒத்துக்கல. இதுதான் கருணாநிதி செய்த சாதனை. இதுக்கு பாரத ரத்னா கொடுக்கணுமா? நான் சொல்றேன், கருணாநிதிக்கு கொடுக்க வேண்டும் என்றால் கொடுக்க வேண்டிய பட்டம் என்ன தெரியுமா? திருட்டு ரயிலில் அங்கிருந்து வந்த கட்டணத்தை செலுத்தல, அந்த கட்டண தொகையை நினைவாக வைத்து பாரத எட்டனா என்று கருணாநிதியை அழைக்கலாம். சரி, நீங்க அந்த லிஸ்ட்டை ஒத்துக்கல. ஆமாங்க, எப்படிங்க ஒத்துக்க முடியும்? 14வது இடம் அப்படிங்கிற கண்டிப்பா ஒத்துக்க முடியாது. சரி, அதுல இன்னொரு கேட்டகரி சொல்லியிருக்காங்க. இறுதியா அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அதிகமான வழக்குகள் யார் மேல இருக்கு அப்படிங்கறதுல 2வது இடத்துல இருக்காரு. 47 வழக்குகள் கிட்ட இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? 1970ல இருந்து கணக்கு எடுத்தீங்கன்னாக்கா ஈவ்டீசிங் வழக்கே ஒரு 20 வழக்கு இருக்கணும் ஸ்டாலின் மேல.
நான் சொல்றேன் பொது வாழ்க்கையில் ஈடுபடுறதுனால ஏதாவது அதனால என்னங்க விக்கிலீக்ஸ்லயே சந்தி சிரிக்குது. நான் என்ன பொய்யா சொல்றேன்? அந்த ஏதோ ஒரு படத்துல வருமே, இந்த அதிர்ச்சி பைத்தியம், நான் பொய்யா சொல்றேன் அப்படின்ற மாதிரி, நான் பொய்யா சொல்றேன், உண்மையை தான் சொல்றேன், இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க. இல்ல இந்த லிஸ்டையே உங்களுக்கு வேணுன்ற விஷயத்தை உங்களுடைய ஏத்துக்கிறீங்க. வரலாறு கேவலமான வரலாறு தானே, கேவலம் கேட்ட வரலாறு தானே உன் வரலாறு. இந்த லிஸ்ட்ல வேணுன்றதை ஏத்துக்கிறீங்க, வேணாம் அப்படின்னு லிஸ்ட்ல வந்து நீங்க நான் தவிர்க்கிறீங்க. வேணுன்றதை ஏத்துக்கிறதே இல்லை. நான் சொல்றேன் அந்த வழக்குகளை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா இந்த வழக்குகளை பற்றி, இந்த வழக்குகளை ஏதாவது ஒன்றில்லாத தண்டனை பெற்றிருந்தால் இந்த கேடுகெட்ட குடும்பம் இவ்வளவு தூரம் வந்து கோலோச்சி இருக்க முடியாதே. அதனால இந்த வழக்குகளையெல்லாம் நான் ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. ஆனா நான் சொல்றேன், இவங்க கும்பலுடைய வரலாறு இதுதான். சரி, ஓகே. என்னதான் வந்து ஊடகங்கள்ல இந்த மாதிரி லிஸ்ட்லாம் வந்து போட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா உண்மைகள் வேற இருக்கும் அப்படிங்கறத நீங்க சொல்றது மூலியமா வந்து தெரியுது. சோ மக்கள் இதை நம்ப வேண்டாம் அப்படிங்கிறீங்க. நம்ப வேண்டாம் நான் சொல்லலைங்க. மக்களை அவங்கள மனசாட்சியை தொட்டு இதெல்லாம் யோசிங்க. சரி, உங்க யோசனையை இதெல்லாம் தூண்டி நம்புறா விட்டுருங்க. மாதிரியா இருக்கு அப்படின்றத நீங்க யோசிங்க. அவ்வளவுதான் நான் சொல்றேன். சரி, ரைட். உண்மைகள் எது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நீங்க சொன்ன பதில் மூலியமா வந்து அவங்களுடைய கேள்வி ஞானம் அப்புறம் அறிவு ஞானம் தூண்டப்பட்டிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேற ஒரு தலைப்போட வேற ஒரு கேள்விகளோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி. நன்றி.